மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்துறையிலிருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்றைக்கி நமக்கு அவர் நடிகராக தான் நமக்கு அறிமுகம். நம்ம துறையில் தான் அவருடைய வாழ்க்கை பயணித்தது. இன்றைக்கி அந்த நடிகர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம். உதயகுமார் சார் சரி, ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு தியேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது, அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக பேசிட்டே இருக்காங்க. இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், எடிட்டர் சங்கம், எழுத்தாளர் சங்கம், ஒவ்வொரு சங்கமாக பேசிட்டு இருக்காங்க. என்னோட வேண்டுகோள் எப்படின்னா, இன்றைக்கி நம்ம திரைத்துறையிலிருந்து இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரிடம் இதை பற்றி பேசணும். இப்போ இங்கே நம்ம உதயகுமார் சார் அவ்வளோ ஆளுங்கத்தை கொட்டினார். அவரோட பேச்சை கேட்கும்போது நமக்கு சினிமா நேசிக்கிற எல்லாருக்குமே ஒரு வழி வரும். அதான் நமக்கு வருது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரே 2 விஷயத்தில் முடிச்சுட்டேன். 2 விஷயம் தான். எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, ரஜினி காலத்துலையும் சரி, எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி, திரைப்படம்ங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம். அப்போ தியேட்டருக்கு போனோன்னா யார் போவாங்கன்னா, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் களைப்பை தீர்க்கிறதுக்கு போகிற இடமாகத்தான் திரையரங்கம் இருந்தது. அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள், ஏழைகள் படம் பார்த்தார்கள். இன்று பணக்காரர்களும் படம் பார்க்கிறார்கள், தயாரிப்புகளை ஏழையை விடுகிறார்கள். ஏன்னா இன்றைக்கி டிக்கெட் ரேட்டு, மால் ரேட்டு, பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தர மக்கள்லாம் போய் பார்க்குற இடமா இல்லை. பணக்காரர்கள் பார்க்குறதுக்கு ஒரு தியேட்டர் வேணும், நடுத்தர மக்கள் பார்க்குறதுக்கு அவங்களுக்கான ஒரு தியேட்டர் வேணும், அடித்தர மக்கள், ஏழை மக்கள் அவங்க பார்க்குறதுக்கான ஒரு தியேட்டர் வேணும், டிஃப்ரெண்ட் வேணும். இன்னைக்கு எல்லாமே ஒன்றா இருக்குது. எல்லா இடத்துலையும் 150 ரூபா டிக்கெட்டு. அப்படிங்கும்போது எப்படி ஏழை எப்படி போவான்? நான் இன்று துணை முதலமைச்சராக இருக்க நம்ம துறை, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலிருந்து ஒருத்தர் போய் துணை அமைச்சராக இருக்கார், அந்த படம் நான் பார்ப்பேன். அப்போ அவர் சினிமாவுக்கு சில பண்ணணும். நம்ம ஒரு வேண்டுகோள் தான், ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளை அரசே கட்ட வேண்டும். எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவுன்னு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கல்ல, இன்னைக்கு எத்தனை ஏழைகள் அம்மா உணவு சாப்பிட்றாங்க. இங்கே சினிமா துறையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மா உணவு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏழைகளை பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம்னு ஒன்று உருவாக்குங்க. இதுதான் ஒரு தீர்வாகுமே தவிர, இனிமேல் தியேட்டர்கள் டிக்கெட்டை குறைக்க சொல்ல முடியாது, ஜிஎஸ்டி குறைக்க சொல்ல முடியாது, லோக்கல் டேக்ஸை குறைக்க சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏறினா தான், அதெல்லாம் நீ இறக்குறதுக்கே வழியெல்லாம் போயிடும். திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ, ரஜினிகாந்த் கமலஹாசன் கொடிக்கட்டுக்கு போகிற அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தியேட்டர் இருக்க வேண்டும். அதற்கு அரசு வழிவகுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.